என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்ன சந்தோஷத்தை நம் அப்பன் நமக்கு தந்துவிட போகிறாய் என்று நினைக்கின்றாயா? அப்படியானால் கருப்பன் இதுவரையிலும் உனக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அப்படி நினைக்கவில்லை என்றாலும் சரி, என் பிள்ளை, இன்று இந்த கருப்பன் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது உறுதி. என்னாலும் கருப்பன் நமக்கு தருவது நிம்மதி என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். என்னை புரியாதவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருப்பதாக தோன்றும். கருப்பனை கண்டறிந்து கொண்ட பிள்ளைகள் வருகின்ற கஷ்டங்கள் எதுவானாலும் அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் என்றோ தனக்குள் கொண்டு வந்திருப்பார்கள். அந்த வகையில் இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்கான நம்பிக்கையை ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த கருப்பன் உன் அருகில் ஒரு 5 நிமிடங்கள் அமர்ந்திருந்தேன். அதுவும் நீ இருந்த இந்த இடத்தில், உனக்கு அருகாமையில் எந்த இடத்தில் இந்த கருப்பன் உன் அருகில் நான் அமர்ந்திருந்தேன் என்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆனால் என் பிள்ளையே, நீ உணர்ந்தாய் என்றுதான் நான் சொல்லும் போதே உனக்கு புரியவில்லையா? அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு தட்டுப்பட்டு கொண்டிருந்தது. நாம் அருகில் யாரோ இருப்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நாம் அருகில் இருப்பது யார் என்றுதான் உன்னால் உணர முடியவில்லை. சில குழந்தைகள் சற்று பயந்தும் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். ஏதோ நம்மை சுற்றி வருகிறது என்பது போல அந்த அளவிற்கு நெருக்கமான உணர்வை இன்று இந்த கருப்பன் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை உன்னிடத்தில் விளக்கி சொல்ல உன் அப்பன் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எத்தனையோ முறை இந்த கருப்பன் நான் உன்னோடு இருந்து உனக்காக நம்பிக்கையை, ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளில் கொண்டு வர தயாராகிவிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதையெல்லாம் நீ ஒன்று சேர பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் வரை, உன்னோடு எப்போதும் நீ யாரையும் இந்த வாழ்க்கையில் வெறுக்க வேண்டாம். உன்னை வெறுத்து ஒதுக்கின்றவர்கள் ஒரு நாள் வருத்தப்படுகிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் ஒதுக்க வேண்டியது நமக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுப்பவர்களையும் நாம் வாழ்க்கையில் காயங்களை நமக்கு உருவாக்கி கொடுப்பவர்களையும் தான். நமக்காக தேடி சென்று யாரையும் வெறுக்க வேண்டாம் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று எதுவென்று கண்டுபிடித்து உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் போது சரி, உனக்கு துன்பமான நேரங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் சரி, நீ எதை உணர்கிறாயோ இல்லையோ, இந்த கருப்பன் அந்த நேரம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய கஷ்டத்திலும் உன்னோடு இருப்பேன், உன்னுடைய சந்தோஷத்திலும் உன்னோடு இருப்பேன். சந்தோஷமான நேரங்களில் வர தவறினால் கூட கஷ்டமான நேரம், கடினமான நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது அந்த நேரத்தில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே. சரி, இன்றுதான் உணர முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இனி நான் சொல்வது போல ஒவ்வொரு சம்பவமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால், அப்படியாவது என்னை உணர்கிறாயா என்று பார்க்கலாமா? அப்படியாவது இந்த கருப்பனை உன்னை சுற்றி வருவதை நீ தெரிந்து கொள்கிறாயா என்று பார்க்கலாமா? என் குழந்தையே, இத்தனை நாளும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் பல நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ உணர வேண்டும். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் மகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க காத்து
கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் கடந்து நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை யோசிக்கிறோம் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு அர்த்தங்கள் புரியும். யாரும் இல்லை என்று நினைப்பதும், நமக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை என்று யோசிப்பதும், நாம் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதும் ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அது மட்டுமென்றல்ல, என் குழந்தையே, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். தெய்வத்தின் அன்பை இந்த மனிதர்களின் அன்போடு நீ ஒப்பிட்டு பார்க்கலாமா? தெய்வம் உன்னை தேடி வருகின்ற போது யாரும் வரவில்லை என்று நீ நினைக்கலாமா? இது போன்ற சிந்தனைகள் உனக்கு அதிகரித்து விட்டது என்றால் வருகின்ற தெய்வம் கூட உன்னை தேடி வராமல் சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள். அதனால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் வந்து பல காலம் ஆயிற்று அல்லவா? ஆனாலும் என்னை உணர்வது சற்று கடினம்தான். ஏனென்றால் கருப்பனின் ஆவேசம் உன் வாழ்க்கைக்குள் நடக்காது, உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கும். நான் அப்படி உன் இல்லத்திற்குள் என் ஆவேசத்தை நடத்துவேன். ஆனால் யாராலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் பாதிப்புகள் உனக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளை தும்சம் செய்கின்ற நேரத்தில் அது உனக்கும் சில பாதிப்புகளை கொடுத்துவிடும் என்பதனால் தான் கருப்பன் வெளியில் நின்றுதான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். கருப்பனை வணங்கிய பிறகு வாழ்க்கையை பற்றிய கஷ்டங்கள் உனக்கு வரலாமா? கருப்பனை வணங்கிய பிறகு இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா? என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மை என்று நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையும் இந்த கருப்பனை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விட்டது. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற புண்ணியம் கோடியில் மட்டுமே ஒருவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்று இன்று உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது. ஆனால் அதை நீ உணர மறந்து விட்டாய் அல்லவா? அதனால் தான் கருப்பன் உன்னிடத்தில் இதனை உடனடியாக சொல்லி உன் மனதை தேற்றிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இப்போது இன்று விடியலில் நீ கண் விழித்ததும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமைந்திருந்தாய் அல்லவா? அமைதியாக எதையோ பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு மிகவும் அருகில் அமர்ந்து உன் மனதிற்கு ஒரு தெளிவினை உனக்கு கொடுத்தேன் அல்லவா? நீ கன்னத்தில் கை வைத்து யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்குள் பல நல்ல எண்ணங்களையும் விதைத்து கொண்டிருந்தேன். நிச்சயமாக நீ நினைத்தது வெற்றிதான் என்கின்ற உறுதியை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். உன் அருகில் அமர்ந்து உன் மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி கொடுத்தேன். நீ இதையெல்லாம் செய்து முடிந்ததும் நடந்து விடுத்ததை பார்த்து விடலாம் என்று இன்று எத்தனை வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ளலாம் என்று நினைத்தேன் அல்லவா? அந்த எண்ணத்தோடு தான் இந்த நாளை நீ தொடங்க ஆரம்பித்தாய். அப்படியானால் அந்த நேரம் நான் சொன்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அப்படியே நடந்துவிட்டது. என்னுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்து விட்டது. நான் உன் அருகில் நின்று உனக்கு நடத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவைத்து கொடுத்து விட்டது. அதனால் தான் சரியான முடிவினை தேடி என் பிள்ளை நாம் இன்றைய நாளை எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையுள் வர தொடங்கிவிட்டாய். எல்லாம் முடிந்து விடுமோ, எழுந்து நடந்தால்தான் எதையாவது நாம் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த எண்ணத்தினால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் தங்க பிள்ளையே, நான் இருந்து உனக்கு நடத்துவதெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள போதும். நல்ல நேரத்தையும் நல்ல விஷயத்தையும் நல்ல மாற்றத்தையும் உனக்குள் நான் கொண்டு வர வேண்டுமென்று துணிந்து விட்டேன் அல்லவா? கருப்பன் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதை உண்மை. இன்று இதை நான் செய்யவில்லை என்றால் நாளை உன் வாழ்க்கையிலேயே எல்லோரும் சேர்த்து கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள். இந்த கருப்பன் இன்று செய்த விஷயத்தை வேறு யாராலும் உன் அருகில் வந்து அமர்ந்தால் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? உனக்கு நல்லது நடக்காது. நீ நினைப்பதுதான் உண்மை. இது நாள் வரையிலும் உனக்கு நல்ல நாளாக மாறாது. மிகவும் கடினமான ஒரு நாளாக இருக்க போகிறது. எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறி தள்ளும் முன்பாக நீயாகவே அங்கு செல்லாமல் இரு என்பது போன்ற விஷயங்களை தான் உனக்கு எடுத்து சொல்வார்கள். இந்த கருப்பன் நான் என்னும் போது அப்பன் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து கொண்டு செல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கும் என்கின்ற உண்மையை உனக்கு சொல்லியிருக்கிறேன். உண்மையை சொன்னால் எங்கே வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்கின்ற பயம்தான் இவர்களுக்கு. உண்மையை சொன்னால் எங்கே இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி நீ சென்று விடுவாயோ என்கின்ற வருத்தம்தான் இவர்களுக்கு. அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனை நன்மைகளையும் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை ஒன்று சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லாம் உன்னை வாழ வைக்கவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கவும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். கருப்பன் உன் அருகில் அமர்வதை நிச்சயமாக உணர முடியாமல் இருப்பாயானால் இனி எப்போதுமே விஷயத்தை ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நீ கவலையோடு இருந்தாலும் சரி, பல குழப்பங்களோடு இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இந்த கருப்பன் வந்து நிச்சயமாக உனக்குள் நல்ல விஷயங்களை கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. மெலிதான ஒரு காற்று உன்னை தொடுவது போல ஒரு உணர்வு உனக்குள் ஏற்பட்டதா என்று சிந்தித்து பார். அப்படியானால் அந்த காற்று இந்த கருப்பன் இருப்பதை உனக்கு உணர்த்துகின்ற காற்று என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளலாம். இது போன்ற பல வகைகளில் நான் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். அப்படியானால் நீ எல்லாவற்றையும் நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, என்னை உணர்ந்த பிள்ளைகளால் மட்டும்தான் என்னை பற்றி பேச முடியும். இந்த கருப்பனை உணர்ந்த இந்த குழந்தை தினமும் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது. அதனால் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதை சொன்னாலுமே அது உன் வாழ்க்கையின் நன்மைக்குதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்து கொண்டே இரு. அப்பா, என் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன்னாலும் என்னை உணர முடியும் அல்லவா? உன்னாலும் இந்த வாழ்க்கையில் என்னை நினைத்து பல நல்ல விஷயங்களை செய்ய முடியும் என்பதை நீ புரிந்து கொள். கருப்பனுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? யாருக்கும் எந்த வகையிலும் துரோகத்தை செய்யாமல், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் உனக்கு அவர்கள் கஷ்டங்களையே கொடுத்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி இருப்பது, இது போன்ற ஒரு விஷயங்களை தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கைகள். இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் அதற்கு தானே உன் அப்பன் நான் இருக்கிறேன். நீ இவர்களை எதுவும் செய்ய வேண்டாம், உன் அப்பன் கருப்பன் நான் செய்து முடிக்கிறேன் என்றுதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. எந்த நிலையிலும் உன் மனது நிச்சயமாக எதை பற்றியும்
எப்போதும் யோசிக்காமல் ஒரே ஒரு விஷயத்தின் மீது, அதாவது இந்த கருப்பன் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் அந்த நொடியில் இந்த கருப்பன் உன் முன்னால் தோன்றுவேன், உன் அருகில் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.